அடுத்தபடியாக நமது தர்மபுரி ஜோதிட நலச்சங்க தலைவர் ஐயா அவர்கள் ஜோதிட நவரத்னா ஆர் ஜெய்பால் எம்ஏ அவர்கள் 7ஆம் நாளும் திருமண தடையும் பேசுவதற்காக ஐயாவை வேலைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்களை வருகிற வரவேற்கிறோம். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு இந்த ஜோதிடம் என்னும் மகா உன்னத கலையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல பல்வேறு ஜோதிடர்கள் நிறைய வழிகாட்டியாக இருந்தாலும் அதற்கு எனக்கு முழு உறுதுணையாக ஒரு நல்ல வழியில தெய்வ சிந்தனையில ஒரு தர்ம சிந்தனையோடு எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா சாஸ்தா அண்ணா மணிகண்டராஜ், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் நிறுவன தலைவர். அவருடைய பொற்பாதம் பணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த ஒரு ஈர்ப்பாந்து கொடுத்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு இடம் பிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஆனா நம்ம இன்னொரு இடத்த திடீர்னு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு காரணம் இருக்குது. அப்ப இன்னைக்கு தேதி 28ன்றது நியூமராலஜி படி 1. அப்போ 1ன்னா சூரியன் இல்லையா? அந்த சூரியன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனமலையில இருக்கிறார். அந்த மீனமலையில சனி பகவானும் சேர்ந்தே இருக்குது. பொதுவா சனி பகவான் இருள் கிரகம்னு சொல்லுவோம். இருள் பொருந்திய கிரகம் குரு வீட்டுல அமர்ந்து சூரியன் அங்க பிரகாசமா. அப்ப அந்த வீடு குரு தன் ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதே தனுசுக்கு பாத்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம்னு அர்த்தம். அப்ப இந்த காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம்ன்றது நம்ம தெய்வத்தை சொல்லக்கூடியது, தெய்வத்தை பத்தி பேசக்கூடியது. அப்ப இன்னைக்கு மாசம் அப்படின்னா 3ஆவது மாசம். 3ன்னா குரு பகவான். அப்ப அந்த குருவுக்கு தான் இன்னைக்கு தனுசுக்கு 7ஆம் இடத்துலயும் மீனத்துக்கு 4ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே இந்த இயரை கூட்டும் பொழுது நம்ம டேட்டு மாசம் வருஷத்தை கூட்டும் பொழுது 5ஆம் நம்பர் வரும். 5ஆம் நம்பர்ன்றது புதன். அந்த புதன் தான் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தை பத்தி நம்ம பேசணும். ஜோதிடத்தை பத்தி பேசுறதுக்கு இது ஒரு தூண்டுதல். அப்ப இந்த இடத்த நம்ம செலெக்ஷன் பண்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில சந்திரன் பாருங்க இன்னைக்கு கோச்சாரத்துல ஆட்சி பண்ணி அவரு அமர்ந்த நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் பூச நட்சத்திரமா இருந்தது. அந்த பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மாறி இருக்குது இப்ப. அப்ப பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமா. அப்ப திரிகோணத்துல ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு இந்த சந்திர மகால் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப சந்திரன் அந்த இடத்துல திக்பலம் அடையிறது 1. இப்ப அவர் நாம தொடங்கணும் போது ஆயில நட்சத்திரம் தொடங்கிடுச்சு. ஆயில நட்சத்திரம் புதன் இல்லையா? அப்ப இன்னைக்கு சந்திரன் ஜொலிப்பாரு எப்பவுமே. அந்த ஜொலிக்கக்கூடிய இடமா இந்த இடம் ஒரு வகையில அமைஞ்சது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தேர்ந்தெடுத்த இடம் இந்த அளவுக்கு இல்லை. அப்ப சந்திரன் ஏதோ ஒரு வகையில அந்த ஜோதிடத்தை பத்தி பேசுறதுக்கு பிரகாசம் கொடுக்கணும் இல்லையா? அதே சந்திரனுக்கு திரிகோணத்துல சூரிய பகவான் இருப்பார். அப்ப இதுவும் ஒரு பிரபஞ்சத்துல நமக்கு ஒரு வழியை நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 2026 அதுல பாத்தீங்கன்னா 2 சந்திரன் கிடைப்பார். 2 சந்திரன் கிடைப்பாரு, ஒரு சுக்கிரன் கிடைப்பார். அப்ப 2 சந்திரனை நீங்க கூட்டீங்கன்னா ராகு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடியது. ஆனா சுக்கிரன் இல்லாம எதுவுமே பிரம்மாண்டமா இந்த உலகத்தையே ஆளுமைப்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு விஷயம் சுக்கிர பகவான் தான். சுகபோக வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு சுபகிரகம். அவர் தான் எல்லாத்துக்கும் திகழக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப அந்த சுக்கிர பகவான் தான் நாம இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு 7ஆம் இடம் தான். காலத்துக்கு 7ஆம் இடம் இல்லையா? சுக்கிரன் தான். ஏன் அப்ப 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம். நான் எடுத்திருக்கிற தலைப்பு அந்த 7ஆம் இடம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் சனிக்கிழமைக்கு சாட்டர்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாட்டர்டே அப்படின்னா நியூமராலஜில 4ஆம் நம்பரும் ராகு குறிக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில இதுல பிரமிடுல நீங்க போட்டீங்கன்னா கூட 7ஆம் நம்பர் வரும். 7ன்னா நம்ம
கேது பகவானை குறிக்கும். அப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரல் மிக அற்புதமாக பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இருக்குது. இதுல நம்ம உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கடவுளுடைய ஈர்ப்பு யாருக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த கிடைச்சிருக்கு. இதுல வராதவங்களுக்கு அந்த ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு அந்த கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப பிரபஞ்சம் அவங்களுக்கு அழைப்புதல் இன்னும் தரல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இருந்தாலும் இங்க ஏதோ ஒரு வகையில நம்ம ஒன்று சேர்த்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்று சேர்த்தக்கூடிய இதுதான் பாத்தீங்கன்னா குரு பகவான். அப்ப இதுல டோட்டலா கூட்டினீங்கன்னா தேதி மாசம் வருஷத்துக்கு பிரமிடுல 9ஆம் நம்பர் வரும். அப்ப இந்த கலியுகத்தை ஆளுமை பண்றது யாருன்னு அப்படின்னா முருகப்பெருமான் தான். கலியுகத்தை ஆளுமை பண்றது முருகப்பெருமான். அந்த முருகனுடைய ஆற்றல் நம்ம தர்மபுரியில நிலைச்சு நிற்குது. இது பொதுவா இது தற்சமயமா எடுத்தது நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திதி நம்ம ஆரம்பிச்சது தசமி திதி. தசமினா 10 இல்லையா, 10ன்னா 1. அதுக்கப்புறம் தசமிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த திதி மாறிடுச்சு. தசமிக்கு அடுத்தது 11னா 11க்கு 2. அப்ப சந்திரன் தொடர்பு ஏதோ ஒரு வகையில அது பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்குது. அது ஒரு நல்ல ஆற்றலா இருக்குது. அப்ப சந்திரன்னா வெள்ளை இல்லைங்களா, இப்ப நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா இல்லைங்களா, வெள்ளை தான் போட்டு வந்திருக்கீங்க. அப்ப இந்த சந்திரன் ஏதோ ஒரு வகையில இயங்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது இந்த பிரபஞ்ச இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்குது. அப்ப இந்த வெளிச்சம் தான் நம்ம அடுத்தடுத்து ஜோதிட கருத்தரங்கமானது நடத்துறதுக்கான ஒரு வெளிச்சமா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப நான் எடுத்து கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சப்தமா இயங்கக்கூடிய பாவம் தான் 7ஆம். இந்த 7ஆம் பாவம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதா அவங்க சிறப்பா இருப்பாங்க. அப்ப நல்லா இருந்தா என்ன, சுப கிரக தொடர்புல இருக்கணும். பாவ கிரக தொடர்புல இல்லாம சுபத்துவம் அடையும் பொழுது தனக்கு எதிராக வரக்கூடிய துணையா இருக்கலாம், கூட்டாளியா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் சிறம்பட்டு இருப்பாங்க. நல்லபடியா நமக்கு வாழ்க்கை சாரம் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல கூட்டாளி இருப்பாங்க. ஆனா அது ஏதோ ஒரு வகையில பாவ கிரக தொடர்புல இருக்கும் பொழுது நமக்கு இது எல்லாமே மாற்றம். அது மனைவியா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி, அதே போல கூட்டாளியா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துல நம்ம அவ பெயரை சம்பாதிக்கக்கூடிய தருணம் இருக்கும். நம்ம வீட்லயுமே நம்ம அவ பெயர் தான் சம்பாதிக்க கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள், 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது என்ன பண்ணும், லக்னத்தை தான் பார்க்கும். அப்ப 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகமா இருந்தா அந்த லக்ன பாவத்தை மிகப்பெரிய அளவுல வளர்த்தி விடும். இப்ப 7ஆம் பாவத்துல நிக்கக்கூடிய கிரகங்கள் குருவா இருந்தாலும் சரி, சுக்கிரனா இருந்தாலும் சரி, அந்த 9 கிரகத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அதற்குண்டான காரக பலன் செய்யும். இப்ப குரு இருந்தா நல்லது செய்யும். செவ்வாய் இருந்தா செவ்வாய் தான் நிக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, பாக்குற இடத்தையும் கெடுப்பாரு. ஏன்னா அவனோட அசுபம். அப்ப செவ்வாய் ஏதோ ஒரு வகையில நமக்கு பாதிப்பை கொடுப்பாரு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் எக்காரணத்தை கொண்டும் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாவ கிரகங்களா சொல்லக்கூடிய என்னது, சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவான். இப்ப இந்த கிரகங்கள்லாம் இருந்தா அந்த பாவத்தை நமக்கு பிரச்சனையும் பிரிவினையும் கொடுக்கும். அந்த பாவ உறவு முறைகளை நமக்கு பிரச்சனை பிரிவினை கொடுக்கும். அப்ப 7ஆம் பாவம்ன்றது மனைவி, இதுவே கணவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இப்ப கணவனா இருந்தா மனைவிக்கு பிரச்சனை கொடுக்கலாம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நண்பரா நானா இருந்தா பிரச்சனை இருக்கும். தொழில்னா கூட்டாளி வகையில பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே பிரச்சனை பிரிவினை சந்திக்கக்கூடிய தன்மைகள் இந்த கிரகங்கள் அமையும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். அப்ப 7ஆம் பாவம் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாவமா இருக்குது. நம்ம இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மிக்க நம்ம ஒரு வளர்ச்சியா இருக்கணும்னா எனக்கு வந்து துணை நல்லா இருந்தா நம்ம போற இடத்துல வெற்றின்னு. ஏன்னா நம்ம துணை நம்ம வழி அனுப்பிச்சு விடுவாங்க இல்லைங்களா, லட்சுமி கடாசமா நல்ல ஒரு தன்மையோட அனுப்பும் பொழுது போற இடம் நல்ல நமக்கு வெற்றியை கொடுக்கும். இதுவே நமக்கு ஏனதானமா நம்மளை உபசரணை அனுப்புனா கண்டிப்பா போற இடத்துல அது நமக்கு வெற்றி கொடுக்காது, ஏதோ ஒரு வகையில தடைகளையும் தாமதத்தை கொடுக்கும். அப்ப இந்த 7ஆம் பாவம் மிக முக்கியமான பாவமா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 7ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்ப குரு பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்குது. அதாவது 5, 7, 9 இந்த 3 பார்வைகள்ல 7ஆம் பார்வையா லக்னத்தை தான் பார்ப்பாரு. அப்ப 7ஆம் பாவத்தை லக்னத்தை பார்த்தா, இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த தலைப்பு திருமணமும் 7ஆம் பாவம் தான் சொல்லியிருக்கிறேன். அப்ப திருமணத்தை மட்டும் இதுல நான் பேசுறேன், பாத்துக்கலாம். அப்ப 7ஆம் பாவத்துல லக்னத்துல 7ஆம் பாவத்துல குரு பகவான் இருந்தா நல்ல மனைவியோ கணவனோ அமைவாங்க. நல்ல மனைவியோ கணவனோ அமைவாங்க.
ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் குரு அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தை சொல்லியிருக்கு. ஆனா இருந்தாலும் 7ஆம் பாவத்துல குரு இருக்கும் பொழுது தான் இருக்கிற இடத்த 7வது பார்வையை பாக்குறதுனால அந்த இடத்துல மனைவியே கணவனும் சிரமப்பட்டு இருப்பாங்க, அது சமாளிச்சிருவாங்க. அப்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நல்ல குணங்களும், அதே மாதிரி நல்ல அறிவுபூர்வம், அதே மாதிரி தெய்வ சிந்தனையும் இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு இருந்தா கண்டிப்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் நிக்கிறாரு. அப்ப 7ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா 2 விதத்துல செயல்படும். ஏன்னா சந்திரனுக்கு மட்டும் வளர்ப்பறை ஒண்ணு இருக்குது, தேய்ப்பிறை ஒண்ணு இருக்கு. அப்ப வளர்ப்பறை சந்திரனா இருந்தா, சந்திரனாவே எப்பவுமே தாய்மை குணம் படைத்தவர். அப்ப இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் தான் தாய்மை குணம் படைத்தவங்களா இருப்பாங்க. இலகன மனசா, இப்ப இலகன மனசா இருப்பாங்க. எதுலையுமே விட்டு கொடுத்து தன்மை, இது வந்து நீருக்கு இருக்கும், சாந்தமாக அதிகமா வந்து கோவப்படாத, ஆவேசப்படாது. அப்ப 7ஆம் இடத்துல வளர்ப்பறை சந்திரனா இருந்தா, இதே 7ஆம் பாவத்துல தேய்பிறை சந்திரனா இருந்தா சனி பகவான் எந்த அளவுக்கு கெடுபலனை கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு 70% பலன். ஏன்னா தேய்பிறை சந்திரனுக்கு அந்த அளவுக்கு வலிமையும் இருக்கிறது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நான் இலகன மனசு தாய்மை குணம் சொல்றோம், தேய்பிறைக்கு எல்லாமே சந்தேகம், சலனங்கள் உருவாயிடும், மன சலனம் உருவாயிடும், குடும்பத்துல கருத்து வேறுபாடு பிரச்சனை, அதே போல வந்து இல்லற வாழ்க்கையில சுபம் இருக்காது. அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கணவனோ மனைவியோ வாக்குவாதம், சண்டை, சச்சரவு வரும். அதே மாதிரி வந்து அந்த இல்லறத்துல வந்து நல்லறம் இயங்காது. ரைட்டுங்களா? அப்ப தேய்பிறை சந்திரனா அமையும் பொழுது மாறுபட்ட காம உணர்வுகள், காம சிந்தனைகள், இது போன்ற வகையில வந்து உருவாகும். ஏன்னா தேய்பிறைன்றது தன்னுடைய வெளிச்சத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அது இருளை நோக்கி போகுது. அப்ப அந்த இருட்டுல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா? அப்ப மறைபொருள் சம்பந்தப்பட்ட இது வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்ப இது போன்ற வகையில சந்திரனுடைய அடைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருந்தா இது போன்ற பலன்கள் வந்து 7ஆம் பாவத்துக்கு லக்னக்காரர் கிடைக்கும். இதுவே 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தால், 7ஆம் பாவத்துல சூரியன் இருந்தா எந்த மாதிரியான பலன் கிட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பொதுவா வந்து பாதி நல்லவர் பாதி கெட்டவர். சூரியன் வந்து பாதி நல்லவர் பாதி கெட்டவர் எடுத்துக்கலாம். அந்த சூரியன் 7ல் இருப்பது நல்லதான்னு சொல்றோம், என்ன வந்து சுபத்தன்மை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் எங்க நிக்கிறாரோ அதுக்கு நேர் 7வது பார்வையா லக்னம். இப்ப கணவனா இருந்தா மனைவி அதிகாரம் படைத்தவங்களா இருக்கு. அப்ப அதிகாரம் இருந்தா அந்த இடத்துல சுபம் இருக்கு. சரி, இதுவே ஒரு பெண்ணா இருந்தா கணவன் அதிகாரம் படைத்தவனா இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில அதிகாரம்னு வந்து வந்துருச்சனவே அந்த இடத்துல ஈகோ பிரச்சனை வரும், தேவையில்லாத மன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த இடத்துல வந்து திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் பிரிவுகளை சந்திக்கிறதும் இந்த சூரியனால. அந்த இடத்துல சூரியன்றது நெருப்ப சொல்ல முடியாது. அதனாலதான் முழுமையான கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு 7ல சூரியன் இருந்தா. அதுக்கு இதுதான் காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நிக்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். புதன் பகவான் வந்து தனித்து இருப்பது சுப பலனை தரும். அப்ப 7ஆம் இடத்தில் புதன் தனித்து இருந்து 7ஆம் இடத்தில் புதன் தனித்திருந்து பெரும்பாலும் வந்து சொந்தத்துல தான் திருமணம் நடந்திருக்கு. நீங்க பாருங்க 7ஆம் பாவத்துல புதன் இருந்ததுன்னா சொந்தத்துலதான் ரத்த உறவு முறையில் தான் திருமணம் நடந்திருக்கும். அப்ப 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய புதன் 7வது பார்வையாக லக்னத்தை பார்க்கிறாரா, எப்படி இருப்பார் ஜாதகரை, நல்ல அறிவுபடுத்துறவர், நல்ல தந்திர மிதுனம், கன்னி, இந்த புதன்கள் வந்து அதிக சுபத்துவம் இருக்குது. எப்பவுமே வந்து ஐயா சொன்ன மாதிரி 6ஆம் பாவம், காலத்துக்கு 6ஆம் பாவம் வம்பு வழக்கு பிரச்சனை சொல்றாங்க. அது இருந்தாதான் ஒரு மனிதனை சாதனையாளரா மாற்ற முடியும். ஒரு எதிரி இருந்தாதான் சாதனையாளரை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா எதிரினுடைய பலம் தெரிஞ்சாதான் நாம அதுக்கு மேல போக முடியும். அப்ப அந்த 6ஆம் பாவத்துக்கும் கன்னி புதனுக்கும் தந்திர குணம் அதிகம், ரொம்ப சிந்திக்கக்கூடிய திறன் அதிகம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறது வாய்ப்பு இருக்குதான்னா கண்டிப்பா புதனால திருமண தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா பொதுவா கலத்திரக்காரன் 7ல் இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அது முழுமையான்னு சொன்னா எடுத்துக்க முடியாது. இப்ப இருக்கிற கலாச்சாரத்தை எடுத்துக்க முடியாது. இப்ப சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு அடுத்தபடி யாருன்னா சுக்கிர பகவான் தான் சொல்லுவாங்க.
ஆனா இது வந்து தெய்வீகத்துக்கு வந்து நம்ம பெருசா எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. ஆனா குருவை விட சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே முழு காரகரா இருக்கிறார். ஏன்னா எல்லா சுகபோகத்துக்கும் இன்னைக்கு இன்ப சுகத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் இல்லைன்னா இல்லை. அப்ப அந்த சுக்கிர பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்தா பொதுவாகவே காரகபாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னா அது பொருந்தாது. அப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஏன் இந்த விஷயம் சொன்னாங்கன்னா 7ஆம் இடத்துல உயிர் காரகத்துவம், அதான் சுக்கிரன் வந்து உயிர் காரகத்துவத்தை வந்து கெடுப்பார். அதனால இந்த ஒரு பாகத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நம்ம முழுமையானதை எடுத்துக்க முடியாது. முழுமையானதை எடுத்துக்க முடியாது. அப்ப என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு வந்து என்னன்னா கணவனும் மனைவியை கெடுப்பார்னு அர்த்தம். அது வந்து அந்த மாதிரி அமைப்பு இருந்தா இதற்கு வந்து சுக்கிரன் மற்றும் 7ஆம் பாவகம் கெட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த காரக பாவ நாஸ்தி வந்து செயல்படும். இப்படி சுக்கிரனும் இந்த பாவம் கெட்டு இருந்தா மட்டும்தான், மற்றபடிக்கு அது வந்து வேலை செய்யாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல சுக்கிரன் தான் கணவனும் மனைவி நல்ல அழகு படைத்தவங்களா இருக்கு. நல்ல அழகு படைத்தவங்க, அறிவு சிந்தனை படைத்தவங்களா இருப்பாங்க. அதே போல வந்து சுகபோக சொகுசு வாழ்க்கை எதிர்பார்க்கிறவங்களா இருக்கும். சுகபோக சொகுசு வாழ்க்கை இருப்பாங்க. அப்ப வந்து இதுல வந்து சுக்கிரன் இருந்தால் தடை கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்ப 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா பொதுவாகவே இது அமர்ந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருப்பது சிறப்பு கிடையாது. அது 7ஆம் பாவத்துல முழுமையான அசுப கிரகம் 7ல் அமர்வது சிறப்பு இல்லை. தாமத திருமணத்துக்கு அதிகமாக அமைப்பை கொடுக்குது இது வந்து. அதே போல ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து அவசரக்காரன். இப்ப 7ல செவ்வாய் இருந்து லக்னத்தை பார்த்தா அவன் அவசரமா முடிவு எடுப்பான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவங்க அவசரமா முடிவெடுத்து அது சிக்கல்ல போய் மாட்டோம். அதனால 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருப்பது சிறப்பு இல்லை. அடுத்து 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது முன்கோபம் வந்து அதிகமா இருக்கும். அது இன்னொன்னு வந்து அந்த முன்கோபம் வந்து சுப வீடா பார்க்கணும். சுப வீடா அசுப வீடா. செவ்வாய் நல்ல தன்மையும் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா முழுமையான நம்ம அது தவறா எடுத்துக்க முடியாது. அந்த பாவம் வந்து சுப வீடா அசுப வீடான்னு பார்க்கணும். அது வந்து சுப வீடா இருந்தா ஓரளவு சுப பலனை கொடுக்கும். ஆனா அசுப வீடு இருந்தா முழு கெடு பலனை கொடுக்கும். அப்ப செவ்வாய் வந்து திருமணத்தை வந்து தாமதப்படுத்தும். தாமத கிரகமா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு மட்டும் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால கருத்து வேறுபாடு பிரச்சனை இருக்கும். இதுவே செவ்வாய் ராகு வந்து அந்த பாவத்துல ஏதோ ஒரு வகையில தொடர்பு வந்துச்சுன்னா மத சார்பற்ற திருமணம் உருவாகும். மத கலப்பு திருமணம் சொல்றீங்களா, அந்த மாதிரி திருமணம் உருவாகும். ரெண்டாவது வந்து உடல் உறவுல கட்டுப்பாடற்ற உடல் உறவு ஆசைகள் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அதுவும் வந்து பிரச்சனை கொடுக்கும். இது வந்து இல்லற வாழ்க்கையில நிறைய விதத்துல பிரச்சனை பிரிவினை சந்திச்சு கோர்ட்டு கேஸ்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புல நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரி 7ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தால் இது நல்லதா அப்படின்னா சனி பகவான் உயிர் காரகத்தவங்களே வந்து ஏதோ ஒரு வகையில கெடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப தாழ்வு மனப்பான்மை மனிதனுக்கு வந்து தேவையற்ற குணாதிசயங்கள்ல வந்து அந்த வந்து கெடுப்பான்னு சொல்லியிருக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தா. அப்ப சனி ராகு செவ்வாய் இது முக்கூட்டு கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாம்பதிய சுகத்துல பிரச்சனை உருவாகும். அப்ப இதனால்தான் தாம்பதிய சுகம் 7ஆம் தாம்பதிய ஸ்தானம் திருமண ஸ்தானம் அதுல வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஏன்னா மனிதன் மிக முக்கியமானது தாம்பதிய சுகம். அதுக்காக தான் திருமணம். மனிதன் ஏதோ ஒரு வகையில இன்ப சுகத்தை இந்த மாதிரி அந்த தாம்பதிய சுகத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டு முறையற்ற வாழ்வாதார முறையற்ற பிரிந்து போய் தவறான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை வந்து தள்ளி. இது வந்து 7ல் சனி பகவான் இருந்தால் இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். இதே மாதிரி திருமண வாழ்க்கை அமைறதே பிரச்சனை கொடுக்குது. இப்ப 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல பொதுவா இந்த ராகு பகவான் இருந்தா நிறைய பேர் தோஷம்னு சொல்லிடுறாங்க. 7ல் ராகு இருந்தா தோஷம் சொல்லிடுறாங்க. அதாவது மேசத்திலேயோ ரிஷபத்திலேயோ கடகம் கன்னி மகரம் ஆகிய இடங்கள்ல வந்து ராகு பகவான் இருந்தா அது பெருசா பாதிப்பை கொடுக்காது. அப்ப 7ல் ராகு இருந்தால் லக்னத்துல கேது இருக்கும் இல்லையா, 7ல் ராகு இருந்தா லக்னத்துல கேது இருக்கும். அப்ப 7ல் ராகு தனித்து நற்பலனை செய்வார். 7ல வந்து ராகுவோட எந்த கிரகம் சேராம தனித்து இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு நற்பலனை செய்வார். ஆனா இந்த இல்லற வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் ஆசையில தூண்டி விடக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப இது ஏதோ ஒரு வகையில குருனுடைய தன்மை இருந்தால் அது சுப தன்மைக்கு மாறும். அடுத்தது பாருங்க, ராகு மற்றும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு ராகு செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது நிறைய விதத்துல பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதே போல வந்து நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெரும் பொழுது அபரிவிதமான நற்பலன்களையும் அந்த இடத்துல காண முடியும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா கேது பகவானு, கேது ராகு என்னவோ அதே போலதான் கேது பகவான் கொடுப்பாரு. அப்ப
இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு வகையில இந்த 7ஆம் பாவத்துல திருமண தடைகள் காரணம் இருக்குது. அப்ப 7ஆம் பாவத்துல ராகு, கேது, செவ்வாய், இந்த சூரியன், இந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த ஒரு கிரகமா இருந்து அது தோஷம் கொடுத்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல இருந்தா அது பிரச்சனை கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு நானே நான் வந்து குத்திக்க மாட்டேன். அப்ப செவ்வாய் பகவானோ இல்ல ராகு பகவானோ அவர் 7ஆம் இடத்துல அமரும் பொழுது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தா அது பாதிப்பை கொடுத்தாங்க. இப்ப அந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தா நம்ம சில பேர் இப்ப தோஷம் சொல்றாங்க, அது தோஷம் கிடையாது. அப்ப 7ல ராகு இருந்து தன்னோட சுய நட்சத்திரத்துல தோஷம் இல்ல, இப்ப திருமண தடை ஏற்படும். ஆனா 7ஆம் இடத்துல ராகு இருந்து வேற ஒரு நட்சத்திரம் இருந்து எந்த ஒரு சுப கிரகம் பார்வை இல்லை அப்படின்னா அது தோஷம் எடுத்துக்கணும். இருந்தாலும் அந்த வீட்டினுடைய தன்மை அதிபதி இருக்கிறார் இல்லையா, அவரையும் நம்ம கவனிச்சு அவர் வந்து 6-8ல தொடர்பு இருக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது கிரக பாவகிரக தொடர்பு இருக்கிறாரா, அவர் அமர்ந்த நட்சத்திரத்துல வந்து எந்த மாதிரி அமைப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா அது நம்ம வந்து திருமண தடை இருக்குது நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அப்ப 9 கிரகங்களும் 9 பலனை கொடுக்குது. ஆனா திருமண வாழ்க்கையில கர்ம வினை மட்டும்தான் இயங்கும். ஏன்னா ஆணு பொண்ணு சேர்றதே ஒரு கர்மா. அப்ப இந்த கர்மா வந்து எங்க இயங்குதுன்னா இன்னொரு கரு உருவாகுது இல்லைங்களா, அதுலதான் பிறப்பெடுக்கு. அப்ப முன் ஜென்மத்துல செய்யக்கூடிய கர்ம வினை இப்பிறவில இன்னொரு கருவா உருவாகுது. அந்த கருவினுடைய அமைப்பு தான் இந்த திருமண இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப முன் ஜென்மத்துல நம்ம நற்பலன் செஞ்சிருந்தா இந்த பிறவில ஏதோ ஒரு வகையில நற்பலன் போக முடியும். அதுவே நம்ம தர்ம சிந்தனை இல்லாம ஏதோ ஒரு வகையில பாவத்தை சம்பாதிச்சிருந்தோம்னா அடுத்த பிறவிலையும் நம்மளுடைய ஜெனரேஷன், நம்மளுடைய அடுத்த சந்ததி இதே போலதான் இருப்பாங்க. இதுல மாற்றம் இல்லை. நிறைய விதத்துல பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா கால சூழ்நிலை இப்ப வந்து பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. மீண்டும் அடுத்த நான் இன்னொரு தலைப்புல நல்ல விதமா பேசுறேன். எனக்கு பேச அளித்த வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், அதே போல என்னோட பேச்சை கேட்டு என்னுடையன்றதுல பொதுவா இது நம்மளுடைய ஜோதிட சங்கம், ஜோதிட குடும்பம், எல்லாரும் ஒற்றுமையா செயல்படணும். அடுத்தடுத்து ஒரு ஜோதிட கருத்தரங்க வந்து மேலும் வளரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி நீங்க எனக்கு வந்து எல்லாரும் அழைப்பதில் கொடுத்து வந்தீங்களோ அதே போல ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து இதை கொடுங்க. நம்மளுடைய வருடாந்திர மாநாடு மிக சிறப்பாக நடக்குது. இல்ல இந்த எத்தனை பேர் பேசுறாங்களோ எல்லாத்துக்கும் அன்னைக்கு மாநாட்டுல மிகப்பெரிய அளவுல கௌரவமும் பதவியும் அவங்களுக்கு இருக்குது. இது மாற்றம் இல்லை. ஆனா கௌரவம் பட்டம் கிடைக்குதுன்னு மட்டுமே இல்லை, நம்ம ஜோதிடத்தை வளர்க்கணும். தர்மபுரியில ஒரு ஜோதிட சங்கம் சீரோடு சிறப்போடும் தொடங்குதுன்னு சொல்லிட்டு மத்த மாவட்டத்துல இருக்கிறவங்க பேசணும், அதுதான் என்னுடைய ஆசை. இதை அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் 7ஆம் பாவமும் திருமண தடையும் மிக மிக சூரிய சிறப்பமாக இருந்து பேசுகிறார். மீண்டும் ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தர்மபுரி ஜோதிட நலச்சங்க மாதாந்திர முதல் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த தர்மபுரியில் இந்த ஜோதிட சங்கத்தை உருவாக்கிய ஜெய்பால் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.